வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சப் ப்ரீஆம்பிளிஃபையர் அல்லது சப் பூஸ்டர். இப்போ ஒரு சிக்னல் இன்புட், ஒரு பென்ட்ரைவ்லேருந்து சிக்னல் இன்புட் கொடுத்து சப் மட்டும் வேணும், எனக்கு வேறு எந்த டோன் வேண்டாம், இல்லை சப் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கணும், பக்கவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சப் ப்ரீஆம்பிளிஃபையர் அல்லது சப் பூஸ்டர் தேவை. சிம்பிளாக JRC 4558 IC 8 பின் IC கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு 12.5 மாதிரி இருக்கும். அந்த IC தான் இப்போ பாருங்களேன், இதான் IC. இது மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள் இந்த போர்டு. ஓகேவா? இதில் ஒரு ப்ரீசெட் இருக்குது. வேணால் அந்த சப்போட ஃப்ரீக்குவன்சியை கொஞ்சம் நம்ம கூட்டலாம், குறைச்சிக்கலாம். 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு லிட்டில் போர்டு ஈஸியாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் சிக்னல் இன்புட் வந்து பென்ட்ரைவ்லேருந்து இன்புட் கொடுக்க போகிறோம் இல்லையா? எல்லா பென்ட்ரைவ்லையுமே போதுமான அளவுக்கு உள்ள ஆம்பிளிட்யூட் உள்ள சிக்னல் கிடைக்கிறதில்ல. வால்யூமு தான் கூட்ட முடியும், கெயினை கூட்ட முடியாது. கெயின் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நாம் என்ன பண்ணணும், ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு கெயினர் யூஸ் பண்ணோம்னா பொதுவாக இந்த சப் ஃப்ரீக்வன்சியை செப்பரேட்டாக எடுக்க முடியும். ஓகே, அதனுடைய போர்டு தான் இது. இந்த ஐசி ஒன்லி சப்பு மட்டும் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி. ஓகே, இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் அப்புறம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் STK4141 ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட்ஸிங் யூஸ் பண்ணுங்கள். ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஒயரிங்லாம் பண்ண வேண்டாம். நல்ல குவாலிட்டி ஒயராக, நல்ல ரூட்டிங்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும். ஜஸ்ட் பார் ஒரு டெமோ அப்படிங்கிறனால உங்களுக்கு இது கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது இந்த சப் ப்ரீஆம்பிளிஃபையருடைய போர்டு. ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இந்த சப் ப்ரீ இல்லைன்னா எப்படி குவாலிட்டி வரும் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். சப் ப்ரீ போர்டு யூஸ் பண்ணால் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாட்டா, இந்த போர்டு யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், சப் ப்ரீ போர்டு யூஸ் பண்ணலைன்னா எல்லா ஃப்ரீக்வன்சி வரும், பேஸு ட்ரிபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சு மூலிமா 2 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது சப் சிக்னல் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம், இந்த சுவிட்சை ஒரு பொசிஷனில் வச்சுக்கலாம், இல்லை வேண்டான்னா ஒரு பொசிஷன், அல்லது இப்படி எடுத்துக்கலாம். இந்த போர்டு எப்படி ஆக்டிவாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது போர்டு சர்க்யூட்டுக்குள்ளே கொடுத்தா எப்படி அவுட்புட் வருது, சர்க்யூட்டில் அந்த போர்டு இல்லைன்னா எப்படி அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஒரு சாங் ஒன்று. இப்போ பார்த்தோம், நல்ல பக்காவாக இருக்குது, வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும்னா, இந்த வாய்ஸ் எல்லாம் கட் ஆகி பேஸ் சிக்னல் மட்டும் பூஸ்டிங் ஆகணும். அப்படின்னா வாய்ஸ் மூலம் கட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேமரா, இந்த பொசிஷன் அதில் வச்சு வால்யூம் கொடுக்க முடியாது. சினி சாங்காக இருந்தால் செப்பரேட் பேஸ் பண்ண முடியும். இது வந்து பென்ட்ரைவில் ட்ரைவ் பண்ணுறதுனால பெருசாக காமிக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம், ஆடியோ எவ்வளோ கட் ஆகுதுன்னு நான் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நார்மல் வால்யூம். இதான் ஃபிக்ஸு. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், ஆன் பண்ணுறேன் சிக்னல். இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ஃபுல்லாக கட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ஒரு சப்ரி போர்டை யூஸ் பண்ணலாம் சர்க்யூட் போர்டில். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வரும். போர்டு யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக வராது, வெறும் சப் சிக்னல் மட்டும் வரும். பர்டிகுலராக ஒரு சப் டிரைவ் ஆம்பிளிஃபையர் கொடுத்தா அந்த சப் பேஸை செப்பரேட்டாக கேட்க முடியும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜ் மானோவோ யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். STK4141
இல்லை ஸ்டீரியோ அவுட்புட்னாலும் 2 சப் 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 இன்ச் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிரிட்ஜ் மோடு மோனோ மோடுக்கு மாற்றிக்கலாம். இதே 4-on-4-1 இல்லையா பெஸ்ட்டு எஃபெக்ட் நல்ல சப்புக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு 10 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு IRF 250 மாஸ்பெட் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இல்லையா. இல்லை அதுக்கு ஈக்குவல்ட்டாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம 4231 STK யூஸ் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டி வரும், டிரான்சிஸ்டரோட நல்லாயிருக்கும். ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வலாக இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். JRC 4558 பின் அவுட்டு. இதில் வந்து 8 பின் இருக்கும், பார்த்தா 255 IC மாதிரி இருக்கும். இதில் 1ஆவது பின் ஒரு அவுட்புட்டு. ஓகேவா. 7ஆவது பின்னு ஒரு அவுட்புட், 2 அவுட்புட் இருக்குது. 2 டூயல் ஆஃப் ஃபார்ம் இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. இதில் பவர் சப்ளை வந்து 8th பின் ப்ளஸ்ஸு, 4th பின் மைனஸ். இது மோனோ பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும், டூயல் பவர் சப்ளையிலும் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். நான் நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஐசி பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஆஸ் யூஸ்வலாக இந்த ஐசி லைட் பின் அவுட் இப்படி இருக்கும், ஒரு காடி இருக்கும், காடி கீழே ஒரு புள்ளி டாட் இருக்கும். இது 1ஆவது பின், 2ஆவது பின், 3ஆவது பின், 4ஆவது பின் ஆன்டி கிளாக் கேஸில் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. சரி, இதுதான் இந்த சர்க்யூட். இப்போ நான் பார்க்கக்கூடிய இதான் சர்க்யூட், இந்த போர்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிக்னல் இன்புட், இங்கேருந்து சிக்னல் இன்புட் இதில் கொடுக்குறோம். இந்த அவுட்புட்டை சப் சிக்னல் மட்டும் வெளியே எடுத்துருக்கோம் இந்த போர்டில். வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். வித் வேல்யூவோட எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக. இதில் யூஸ் பண்ணுறது JRC 4558. ஓகே. 2 போர்ஷனாக பிரித்து அதாவது 2 ஆஃப் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. சிங்கிள் பேக்கேஜ் தான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்ல. இந்த ஐசி 5 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் DC வரைக்கும் வேலை செய்யும், எக்ஸஸ் வோல்ட்லேயும் வேலை செய்யும். இருந்தாலும் சேஃப்டி ஜோன் அப்படின்னா 5 வோல்ட்டு 15 வோல்ட் DCயில் வேலை செய்யும். டூயல் ஆர் சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். ஓகேவா. பொதுவாக டூயல் பவர் சப்ளையில் இந்த ஐசி ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணும் பொழுது நல்ல பக்கா குவாலிட்டி வரும், சப்பு பக்காவாக பெரியும், சிம்பிளாக ரொம்ப சீப்பஸ்ட். எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்களும் சொந்தமாக ஒரு போர்டு அசம்பிள் பண்ணலாம். ஒரு சப் ப்ரீ ஆம்பிளிஃபையர் அல்லது சப் பூஸ்டர் வேணும் அப்படின்னா, சப் பூஸ்டர்னால் ஏற்கனவே சப் சிக்னல் வந்து அந்த சப் சிக்னலுக்குள்ளே பூஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா பென்ட்ரைவ்லேருந்து வர்ற சிக்னல்லேருந்து சப்பு மட்டும் பிரிக்கணுன்னா கூட இந்த போர்டு போதும், பக்காவாக அவுட்புட் வரும். அப்படி தான் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும். ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், காம்பனண்ட்ஸ் எதாவது வேணாலும் சரி வாங்கிக்கலாம். இல்லை டூல்ஸ் எதாவது வேணாலும் டூல்ஸ் வாங்கிக்க முடியும். எவ்ரிஒன் அவைலபிள். ஓகேவா. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ்ஸு டெய்லி 1 மணி நேரம் 30 நாள் ட்ரைனிங் வரும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா. நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.